டிஎம் பவுடர் கொண்டு போறேன், டிஎம் கேப்சூல் கொண்டு போறேன், 4 பொருளும் சேர்த்து 2620 ரூபா சொல்றோம். யாராவது ரேட் காஸ்ட்லின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சந்தோஷமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இந்த ரேட் காஸ்ட்லி அப்படிங்கிறதுக்கு சார் நீங்க அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. யாராவது சொல்ல முடியுமா? ரேட் காஸ்ட்லின்னு சொல்றவங்களுக்கு அருமையான ஒரு விளக்கம் சார் கொடுத்தாங்க. யாருக்காவது கிடைச்சதா? அதிகமான பயன்கள் வந்து ஒவ்வொரு சேர்மானங்களே இருக்கு. சேர்மானங்கள் ஓகே, அதையும் தாண்டி பண்ணிடுறாங்க. அதையும் தாண்டி சார் அழகா சொன்னாங்க, மெட்ஃபார்மின் அப்படிங்கக்கூடிய ஒரு மாத்திரையை சொன்னாங்க. அந்த மெட்ஃபார்மின் சொல்லக்கூடிய மாத்திரை அவன் என்னதான் சொல்லியிருந்தான்? நீ லிவர் பிரச்சனை இருந்தா டாக்டர் சொல்லிக்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் சொல்லிக்க, உடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா டாக்டர் சொல்லிக்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? 4 பொருள் சேர்த்து கொடுக்கும். அப்போ அங்க ரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் ஒரு மெட்ஃபார்மின் கொடுத்து அவன் என்ன பண்றான்? அதை மட்டுமே எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அது சர்க்கரைக்கு ரேட் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுக்கல, சர்க்கரையால பாதிக்கப்பட்ட நோய்க்கு அவங்க மருந்து எடுக்கல, வெறும் ரத்தத்தை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்ஃபார்மின் ரேட் கம்மி நினைக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து பொருள். அப்ப ரேட் காஸ்ட்லிங்கிறத நம்ம அந்த பதினொன்று சொல்லிடலாமா? அடுத்து இன்னொரு விஷயத்தை சார் அழகா புரிய வச்சாங்க. இப்ப நம்ம காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு டிஃபன் பண்றோம். அடுத்து 1 ஹவர்ல மறுபடியும் டீ குடிப்போம், பண்ணி சாப்பிடுவோம், வடை சாப்பிடுவோம். அடுத்து மறுபடியும் 1 ஹவர்ல எங்கேயாச்சும் சாப்பிடுவோம். அப்போ அதிகமா அப்பப்ப சாப்பிடுறதுனால அந்த இன்சுலின் அங்க போய் சும்மா சும்மா தட்டும் போது அது துறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. அப்ப நீ ரேட் காஸ்ட்லி அப்படின்னு யாரு சொன்னாலும் நான் உன்னுடைய முழு உடலையும் குணப்படுத்துறதுக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் நீ எடுத்தீங்கன்னா உன்னுடைய உடம்ப முழுமையா ஆக்டிவேட் பண்ணிடலாம் விஷயத்தை சொல்ல முடியுமா? அதுக்கு உண்டான முழுமையான தீர்வு எனக்கு கிடைச்சது. இது உங்களுக்கு கிடைச்சதா? எல்லாருக்கும் நம்மளுக்கு கிடைச்சது. எனக்கு நம்மளுக்கு ஒரு சிலர் புரியாம கூட இருக்கலாம். ஆனா இந்த தொடர்ச்சியா இந்த மாதிரி ப்ரோக்ராம் அதிகமா அட்டன் பண்ண இதை நாம அதிகமா பேச ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய லெவல்ல சர்க்கரை நோய் இல்லாத ஒரு உலகத்தை ஜேகே பாரம்பரியம் மூலியமா நம்ம உருவாக்க முடியும். ஜேகே பாரம்பரியம்